கற்பனைக்கு உயிர் கொடுக்கும் கேரமல் கிளாஸ் ரூம்க்கு வருக. இன்று நாம் மருத்தினி என்ற கடல் கன்னி என்ற அசாதாரணமான கதையை பார்க்க போகிறோம். கடல் மன்னனின் செல்லம் மருத்தினி என்ற அழகிய மீன்கொடி ஒருவள். அவளது தந்தை கடல் மன்னன் கடலின் அடியில் ஒரு அற்புதமான அரண்மனையில் வாழ்ந்தார். மருத்தினிக்கு பல நண்பர்கள் இருந்தனர். ஆனால் அவளுக்கு மிக நெருக்கமானவர் ஒரு சிறிய திமிங்கலம். ஒரு நாள் மருத்தினி கடல் மேலே நீந்திக் கொண்டிருந்த போது அவளுடைய கவனத்தை ஒரு மாயாஜால ஒளி ஈர்த்தது. அந்த ஒளி ஒரு பவள பாறையிலிருந்து வெளிப்படுகிறது என்று கண்டுபிடித்தாள். மருத்தினி ஆர்வத்துடன் அந்த ஒளியை பின்தொடர்ந்து பாறைக்கு அருகில் சென்றாள். அங்கு ஒரு பழைய புத்தகம் கிடைத்தது. அது கடல் மந்திரங்களையும் அற்புதங்களையும் பற்றிய புத்தகம். மருத்தினி புத்தகத்தை திறந்து வாசிக்க தொடங்கினாள். அதில் ஒரு மந்திரம் அவளுடைய கண்களில் பதிந்தது. அந்த மந்திரம் அவளுக்கு மனித கால்களை அளிக்கும் சக்தியை கொண்டிருந்தது. மருத்தினி உடனடியாக மந்திரத்தை ஜெபித்து கடல் மன்னனிடம் சென்று மனித உலகை பார்வையிட அனுமதி கேட்டாள். கடல் மன்னன் முதலில் தயக்கம் காட்டினார். ஆனால் மருத்தினியின் விருப்பத்தை மறுக்க முடியாமல் பின்னர் அனுமதித்தார். மருத்தினி மனித உலகில் தனது முதல் பயணத்தை துவங்கிய போது அவள் கடலோர கிராமம் ஒன்றில் காலை வைத்தாள். அவளுடைய புதிய கால்கள் மணலில் பதியும் போது அவள் மணல் கோதிய அதே உணர்வை மீண்டும் அனுபவித்தாள். ஆனால் இம்முறை மீன் கொடியின் வால் அல்ல, மனித கால்களால். கடல் அலைகளின் இசையை கேட்டு அவள் மிகுந்த சந்தோஷத்தை உணர்ந்தாள். மருத்தினி அர்ஜுன் என்ற ஒருவரை சந்தித்தாள். அவன் நல்ல நண்பனாக ஆகிவிட்டான். அவனுடன் சேர்ந்து கிராமத்தின் பழங்கால கோவிலுக்கு ஒரு பயணம் செய்தாள். அந்த கோவிலின் கலைநயம் மற்றும் சிற்பங்கள் அவளை மிகவும் ஈர்த்தன. அர்ஜுன் அவளுக்கு கோவிலின் வரலாறு மற்றும் அதன் கட்டுமான கலையை விளக்கினான். ஒரு மாலை நேரத்தில் அர்ஜுன் மருத்தினியை ஒரு பாரம்பரிய விழாவுக்கு அழைத்தான். அந்த விழாவில் நடனம், இசை மற்றும் உணவுகள் நிறைந்திருந்தன. மருத்தினி முதலில் மனிதர்களின் இசையையும் நடனத்தையும் கண்டு மகிழ்ந்தாள். அவள் தன்னை ஒரு மனிதர் போல உணர்ந்து நடனமாட துவங்கினாள். அதன் மூலம் அவளுக்கு அங்கு இருந்த மக்களின் நட்பும் கிடைத்தது. பின்னர் அர்ஜுன் மருத்தினியை கடலோரத்தில் நடக்கும் ஒரு காப்பு நிகழ்ச்சிக்கு கொண்டு சென்றான். அங்கு அவள் மக்கள் கடலுக்கு தங்கள் நன்றியை தெரிவிக்கும் விதமாக பல வழிபாடுகளை செய்து கொண்டார்கள். மருத்தினி இந்த நிகழ்வை கண்டு மிகவும் உணர்ச்சி வசப்பட்டாள். ஏனெனில் இது அவளது கடல் உலகிற்கும் மிக அருகில் இருந்தது. பல சாகசங்களுக்கு பின் மருத்தினி மீண்டும் தனது கடல் இல்லம் திரும்ப முடிவு செய்தாள். அவள் கடல் மன்னனிடம் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டாள் மற்றும் அவளுடைய நண்பர்களுக்கு மனித உலகின் கதைகளை சொல்லி மகிழ்ந்தாள். எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அழுத்தி அன்பை காட்டுங்கள் மற்றும் இன்னும் இனிய சாகசங்களுக்காக சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி கேரமல் கிளாஸ் ரூமில் இணையுங்கள்.